உங்களுக்கு வயது 60க்கு மேலே ஆயிருச்சா? 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவின் மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த செய்தி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள செய்தியா இருக்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு அனைவருக்குமே சீனியர் சிட்டிசன் கார்டு அப்படிங்கிறது வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு அப்படிங்கிறது PM நரேந்திர மோடி அவர்கள், அதாவது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு மூலியமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், என்ன சலுகைகள் கவர்மெண்ட் வழங்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு சீனியர் சிட்டிசன் கார்டு மூலியமா பல்வேறு அரசு சலுகைகள், மருத்துவ உதவிகள், போக்குவரத்து தள்ளுபடிகள், வங்கி சார்ந்த சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் கார்டை நம்ம எப்படி பெறணும், இதற்கான தகுதி என்ன, தேவையான ஆவணங்கள், இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, முதியோர்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை அவங்க கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அடுத்தது, இந்த அட்டை நாம வாங்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதற்கு 2 தகுதி தாங்க உங்களுக்கு இருக்கணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வயசு ஆயிருக்கணும். 2வது விஷயம், நீங்க ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். அவ்வளவுதாங்க. இந்த 2 தகுதி இருந்தாலே இந்த அட்டை நீங்க வாங்கலாம். அடுத்ததாக, இந்த அட்டை மூலியமா நமக்கு என்னென்ன சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவது சலுகை என்ன அப்படின்னா, வங்கியில என்ன சலுகை கொடுக்கறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஏதாச்சும் வங்கியில ஒரு சாதாரணமா ஒரு கணக்கு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாதாரண வாடிக்கையாளர்களை விட கூடுதலான வட்டி தான் கொடுக்குறாங்க. பயணத்துல சலுகை, அதாவது நீங்க அரசு பேருந்துகள்ல நீங்க பயணம் செய்றீங்க, அரசு பேருந்துகள்ல நீங்க பயணம் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பேருந்து கட்டணத்துல சலுகை கொடுக்குறாங்க. மருத்துவ செலவு, அதாவது மருத்துவ செலவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போறோம், ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கான அந்த அடையாள அட்டையை காமிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபீஸ்லேயும் சலுகை கிடைக்கும். உங்களுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த விதமான டாக்ஸும் கட்ட தேவையில்லைங்க. விமானத்துல நீங்க பயணம் செஞ்சாலும் உங்களுக்கு விமான கட்டணத்திலையும் உங்களுக்கு சலுகை கொடுக்குறாங்க. திருச்சியில் வசிக்கும் கமலா அம்மா அவர்களுக்கு 62 வயது ஆகிறது. கமலா அம்மா சீனியர் சிட்டிசன் கார்டு வாங்குறாங்க. சீனியர் சிட்டிசன் கார்டு அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசு பேருந்தில் பயணிக்கும் போது 50% தள்ளுபடி அப்படிங்கிறது கிடைக்குது. அதே மாதிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கும் முன்னுரிமை வழங்கப்படுது. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை நகரில் வசிக்கும் ராமசாமி ஐயா அவர்களுக்கு 65 வயது ஆகிறது. இவரும் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் கார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அதன் மூலியமா மாதாந்திர ஓய்வூதியம் இவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதனால குடும்ப செலவுகளை சுலபமாக நடத்த முடிகிறது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மூத்த குடிமக்கள் ஏற்கனவே இந்த சீனியர் சிட்டிசன் கார்டுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா மருத்துவம், போக்குவரத்து, ஓய்வூதியம் இந்த மாதிரி நேரடி நன்மைகள் கிடைக்கிறது மூலியமா குடும்பங்களோட நிதி சுமை அப்படிங்கிறது குறைகிறது. இது மட்டும் இல்லாம மூத்த குடிமக்களுக்கான தேசிய அளவிலான உதவி எண் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தகவல்கள் அனைத்தையுமே பெற முடியும். எங்கேயும் போகாம வீட்டில் இருந்துட்டு நீங்க கால் பண்ணியும் கேட்கலாம்.
145667 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் போதும். இந்த சீனியர் சிட்டிசன் கார்டை பெறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, எலிஜிபிலிட்டி எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 60 வயது ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60 வயது அல்லது அதற்கு மேல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது 63 ஆகுது, 68 ஆகுது, 70 வயதுல இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி அனைவருக்குமே இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு அப்படிங்கிறது கவர்மெண்டால வழங்கப்படுது. இதற்கான இன்னொரு தகுதி அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் அரசு திட்டங்களில் சலுகைகளை பெற விரும்புபவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்னா, மூத்த குடிமக்கள் ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக பாதுகாப்பு திட்டங்கள், அரசு அலுவலகங்களில் முன்னுரிமை சேவை, மருத்துவ சலுகைகள், அரசு மருத்துவமனைகளில் முன்னுரிமை, போக்குவரத்து சலுகைகள், அதாவது பேருந்துலையும் ரயில் பயணத்திலையும் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த சீனியர் சிட்டிசன் கார்டு மூலமா வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த சீனியர் சிட்டிசன் கார்டை நம்ம எப்படி பெறணும் அப்படின்னா, இப்போ திருச்சியில் வசிக்கக்கூடிய கமலா அம்மா அவர்கள் என்னென்ன ஆவணங்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா, கமலா அம்மா அவங்க தங்களோட வயது சான்று எடுத்துட்டு போயிருக்காங்க. பிறப்பு சான்றிதழ் கொண்டு போயிருக்காங்க. சப்போஸ் உங்ககிட்ட பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா டிசி இருக்கும் பார்த்தீங்களா, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லாட்டி அல்லது பாஸ்போர்ட் சமர்ப்பிக்கலாம். அடுத்ததாக கமலா அம்மா என்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அடையாள அட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கமலா அம்மா என்ன கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, முகவரி சான்று எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, அது ரேஷன் கார்டு அல்லது மின்சார பில் இருக்கும் பார்த்தீங்களா, கரண்ட் பில் இருக்கும், அல்லது வாடகை ஒப்பந்தம். ஸோ இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்ததாக கமலா அம்மா என்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ நீங்களும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக விண்ணப்ப படிவம் தேவைப்படும். விண்ணப்ப படிவம் சமூக நல அலுவலகம் அல்லது ஆன்லைனில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த அறிவிப்பா முதியோர் ஓய்வூதியம் பற்றி அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. முதியோர் ஓய்வூதியம் என்பது அரசு வழங்கும் மாதாந்திர நிதி உதவியாகும். வயது முதிர்ந்தவர்களுக்கு வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க இந்த மாதாந்திர உதவியானது மிகவும் உதவுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 60 வயது ஆயிடுச்சு அப்படின்னா 60 வயது ஆன உடனேயாகவே உங்க பேர் சேர்க்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லைங்க. 60 வயது ஆயிடுச்சு அப்படின்னா தானாகவே உங்க பேர் பட்டியலில் சேர்க்கப்படாது. அதற்கு நீங்க விண்ணப்பம் செய்யற மாதிரி இருக்கும். தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அரசு அதிகாரிகள் அதை சரிபார்த்த பிறகுதான் உங்கள் பெயர் பட்டியலில் சேர்க்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.